Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து குவார்டர்லி போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் அண்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. அதே போல் இங்கே ப்ளூ கலரில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா. 5 மார்க்ஸில் என்ன படிக்கணும், அதுக்கடுத்து 3 மார்க்ஸு 2 மார்க்ஸ் என்ன படிக்கணும், ஒவ்வொரு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸசைஸில் 1.5 1.6 1.7 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. அதே போல் 1.1ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 4 11 14 இது வந்து பார்த்துருங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1.2ல் அதிகமாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 4 5 செகண்டு அதுக்கடுத்து மூணாவது கொஷின் இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இது வந்து அதிகமாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. 3 11 9 இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ மற்ற 15 10 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1.3ல் 2 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ல் 1 and 2 இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 1.4 சொல்லியாச்சு. 1.5ல் 2 3 4 1.6ல் 2 3 1ல் வந்து தேர்டு கொஷினு 1ல் வந்து ஃபோர்த்து கொஷின் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 1.7 ஸோ இந்த 3 எக்ஸசைஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 1.10 12 1.25 1.32 இது வந்து அதிகமாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டது. அதுக்கடுத்து 1.23 31 1.24 1.26 28 34 39 40 இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் 1.11 1.8 1.9 இதெல்லாமே 1.2 இதெல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டது. ஸோ மற்ற சம்ஸ் வந்து என்ன பண்ண வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க. இது எக்ஸசைஸ் 1ல். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அதேமாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு 40 days ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் என்னன்னா பிளேலிஸ்ட்டில் குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸுக்கும் அந்த மாதிரி 40 days ஸ்டடி பிளான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் 40 days அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினு ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டில் கேட்பீங்க, இது படித்தா என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சரிங்களா. 2.4 3 5 இதில் 6 7 8 சரிங்களா. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் அது வந்து நல்லா பார்த்துருங்க. 2.4ல் பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் பார்த்துருங்க. 2 மார்க் 3 மார்க்கில் 4 7ல் இந்த ஃபஸ்ட்டு சம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஏன்னா நமக்கு ஒரு சில டைம் 3 மார்க்ஸ் இருக்கிறத 5 மார்க்ஸாகவும் இப்படி மாற்றி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து 2.3ல் இந்த 2ல் ஃபஸ்ட்டு சம்மு. 2.5ல் 2 7 அதுக்கடுத்து 3 8 10 இதில் 3 ரொம்ப முக்கியம். 2.6ல் பார்த்தீங்கன்னா 2 1 3 3ல் வந்து தேர்டு செம்மு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. 2.7ல் பார்த்தீங்கன்னா 3 6 5 4 1 2 4. ஸோ 2.8ல் பார்த்தீங்கன்னா 3 2 4 6 7 8 5 7 1. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2.14 2.32 இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 2.4 2.7 2.13 2.17 2.24 இது எல்லாமே இயர் கொஸ்டினில் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த 2.7லாம் ரிப்பீட்டடெலாம் அதிக எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 3.1ல் 10 5 6 4 2 மார்க் 3 மார்க்கில் 1 8 9 4 அதுக்கடுத்து 3.2ல் 2 1 and 2 3.3ல் பார்த்தீங்கன்னா 2 3 5 4 இங்கே 1 2 3 7 அதுக்கடுத்து 3.4ல் 1ல் ஃபஸ்ட்டு 1ல் செகண்டு அதே மாதிரி ரெண்டாவது கொஷினு. 3.5ல் பார்த்தீங்கன்னா 5ல் ஃபஸ்ட்டு 3 4 7 7 வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். அதுக்கடுத்து 6 1 எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3.6 15 3.8 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3.13 3.16ல் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. 3.9
3.19 அதுக்கடுத்து 3.7 இது எல்லாமே இயர் கொஷினில் கேட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சாப்டர் 4 இதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 4.1ல் 7 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 4 5 4th செகண்ட் செம்மு அதிகமாக கேட்டிருக்காங்க. 4.2ல் பார்த்தீங்கன்னா 6 8 8th செகண்ட் செம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் 5 8 7 வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 4.3ல் 4th செம்மு 4.4ல் பார்த்தீங்கன்னா செகண்டு இதில் தேர்டு நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் செகண்ட் செம் 4.5ல் பார்த்தீங்கன்னா 10 9ல் 1 9ல் 4 3 அதுக்கடுத்து 1 2 3 4 8 7 எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் 4.22 4.8 அதிகமாக எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 4.28 மற்ற சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணி வச்சிங்க மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 and 6 ஸோ 5 and 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதிகமான மார்க்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான். ஒரு 20லேருந்து 30 மார்க்ஸ் அளவுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு என்ன உண்டு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் 5.1 5.2 5.5 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸு. ஸோ இயர் கொஷின் அதிகமாக பாருங்கள் 5 மார்க்ஸ் இதில் வந்து கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்லையுமே இதில் 8.5 8ல் வந்து 6 அதுக்கடுத்து 5ல் ஃபஸ்ட்டு இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இது வந்து 5.2ல் 5.4ல் 3 7 8 7 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5.5ல் பார்த்தீங்கன்னா 7 8 9 அதுக்கடுத்து 2 3 5 6 4 10 இது வந்து நல்லா பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் செம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5.10 26 5.16 31 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் வந்து நமக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் 31 33 22 12 இதெல்லாம் என்ன பண்ணுறோங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 இதில் 6.1 6.2 6.7 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 6.1ல் பார்த்தீங்கன்னா இந்த 9 10 8 7 இது 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 11 and 2 ரொம்ப முக்கியம். அதேமாதிரி 6.3ல் பார்த்தீங்கன்னா இந்த 4th செம்மு இங்கே 8th செம் ரொம்ப முக்கியம். 6.2ல் 8 10 3 9 நல்லா பார்த்துருங்க. 6.4ல் 3 இங்கே 5 6 7 8 9 6.5ல் 6 7 இதில் 7th வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் 6.6ல் ஃபஸ்ட்டு சம். ஸோ அதுக்கடுத்து 6.7ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4 5 இதில் செகண்டு 4th 5th ரொம்ப முக்கியம். 6.8ல் 1 to 4 2 3 4 ஸோ ஒரு சில இது 2 மார்க்ஸ்லையும் கொடுத்துருப்போம் 5 மார்க்ஸ்லையும் கொடுத்துருப்போம். அது காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டாக கேட்பாங்க. அதனால் 6.9ல் 8th கொஷின். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6.3 6.43 6.27 6.11 6.4 6.19 அதிகமாக பாருங்கள். இதில் வந்து இயர் கொஷினில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் அதிகமாக இந்த சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க மார்க் பண்ணி வச்சிங்க. இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நிச்சயமாக நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டடி பிளான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் ஸ்டடி பிளான் சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். சாப்டர் 5 and 6 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண சப்ஜெக்ட் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.